வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 86ங்க. என்னங்க உங்க நாள்லாம் நல்லபடியா போச்சா? கவலைப்படாதீங்க. நீங்க நெனச்சது கண்டிப்பா ஒரு நாள் நடக்குங்க. ஸோ உங்க முயற்சி மட்டும் என்னைக்குமே பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தக்காளி சாதம், 2 முட்டை, தயிர் பச்சடி வந்து எடுத்துக்கிட்டேங்க காலையிலக்கு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தி, பாவக்காய் பொரியல், இனிப்பு பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம். நெறைய ஊர் பக்கம் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேங்க. உண்மையிலே சப்பாத்திக்கும் பாவக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த பாவக்காய் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, நெறைய சின்ன வெங்காயம், 4, 5 வத்தல் மட்டும் தாங்க காத்துக்கு போடணும். வேற எதுவுமே போடக்கூடாது. போட்டு பாவக்காய் வந்து தண்ணி தெளிச்சு வதக்கி விட்டீங்க அப்படின்னா வந்து செமையா ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸோட விட்டுட்டேன். நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் பண்ணீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும், மோட்டிவேஷன் குடுக்குங்க. ஸோ முடிஞ்சா லைக்கும், சப்ஸ்கிரைபும் பண்ணீங்க. வாழ்க வளமுடன்.